எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு மாஸ்லாமி கிச்சன். இப்போ வந்து நம்ம வெயில் காலத்தில் என்னென்ன செய்யணுன்ட்டு ஒவ்வொன்றா செஞ்சுட்டு வரோம். அதில் வந்து ஊறுகாய் வகையெல்லாம் இந்த வெயில் காலத்துலேயே நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து தக்காளி தொக்கு தக்காளி ஊறுகாய் செஞ்சுக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து 2 கிலோ தக்காளி, 200 கிராம் புளி, 1/4 கிலோ பூண்டு, 2 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் கடுகு, 200 உப்பு, 100 கிராம் வெறும் மிளகாத்தூள், பெருங்காயம், இது வந்து நல்லெண்ணெய் தாளிக்கிறதுக்கு. இப்போ வந்து இது வந்து மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு இந்த தண்ணிக்குள்ளார நல்லா இது பண்ணிக்குவோம். எதுக்குன்னா இந்த தக்காளியெல்லாம் நமக்கு வந்து மருந்தெல்லாம் அடிச்சிருப்பாங்க, பூச்சி இல்லாமல் நம்ம வந்து ஹைஜீனிக்காக இருக்கிறதுக்காக வேண்டி இந்த உப்பும் மஞ்சத்தூளும் நமக்கு ஒரு கிருமி நாசினி நல்லா கழுவிடுவோம். திரும்பவும் நல்ல தண்ணியில் ஒரு தடவை கழுவிக்கலாம். எந்த ஒரு ஊறுகாய் போட்டாலும் ஸ்பூன் போடக்கூடாது, ஈரமே இருக்கக்கூடாது. அதனால் நம்ம வந்து அந்த மாதிரிலாம் ஈரம் இல்லாமல் ஸ்பூன் போட்டு எடுக்காமல் இருந்தோம்னா வருஷத்துக்கே வச்சுக்கலாம். இப்போ இந்த தக்காளியை வந்து நல்லா 2 தடவை உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு ஃபஸ்ட்டு டைம் கழுவுனேன். இப்போ 2வது தடவை சாதாரண தண்ணியில் கழுவிருக்கேன். இப்போ வந்து இதை நல்ல ஈரம் இல்லாத தொடச்சி நல்லா ட்ரை பண்ணிக்கணும். எல்லா தக்காளியும் இப்படி தொடச்சி ஒரு சொட்டு தண்ணி கூட போடக்கூடாது. அதுதான் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய இப்போ வந்து இந்த தக்காளியை வந்து இந்த ரவுண்டை இது வந்து சீக்கிரமாக கெடக்கூடிய ஒரு வேஸ்ட்டான பொருள் தான். இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளியை வந்து நம்ம இந்த மாதிரி கெடைஞ்சிக்கலாம். நான் அதெல்லாம் அரிஞ்சு இதெல்லாம் சுத்தம் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி இந்த நடுவில் இருக்கிறதும் இந்த வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் இப்படி கட் பண்ணி எடுத்துடுங்க. இது சீக்கிரமாக கெட்டக்கூடியது, ஊறுகாய் கெடுத்துடும். நம்ம வந்து தக்காளியில் உள்ள நடுவில் உள்ளதை வெட்டி எடுத்துட்டோம். ஏன்னா இது சீக்கிரமாக கெடக்கூடிய ஒரு இது தான். அதே மாதிரி தக்காளியில் இந்த இடத்துல தான் சின்னதாக கொஞ்சம் வெம்பி போயிருக்கு, அடிபட்டிருக்கு. இது தானேன்ட்டு இல்லாமல் இதையும் யூஸ் பண்ணவே கூடாது. ஃபுல் தக்காளியுமே யூஸ் பண்ணக்கூடாது. இதோடு அரிஞ்சிட்டு சில பேர் போடுவாங்க. அந்த மாதிரி போட்டால் கெட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சின்ன டேமேஜ் கூட இல்லாத நல்ல தக்காளியாகவே போட்டு இது பண்ணுங்கள். இப்போ தக்காளியை கட் பண்ணிட்டோம். புளியை வந்து ஓடு அந்த இது இல்லாமல், நார் இல்லாமல், ஓடு இல்லாமல் சுத்தம் பண்ணி வச்சுட்டோம். பூண்டையும் தோல் உரிச்சு வச்சுட்டோம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். வெந்தயம் 2 ஸ்பூன் நல்ல செந்நிறமாக வறுத்துக்கலாம். ரொம்பவும் கருக்க விடாமல். ரெண்டு ஸ்பூனு கடுகு. ஊறுகாய்க்கெல்லாம் பெரிய கடுகு தான் நல்லது. நம்ம குழம்பு பொரியல் இதுக்கெல்லாம் தாளிக்கிறதுக்கு சின்ன கடுகு, இந்த மாதிரி ஊறுகாய்க்கெல்லாம் பெரிய கடுகு போட்டால் தான் நல்லாயிருக்கும். உப்பையும் நம்ம வறுத்துக்கலாம். ஏன்னா அதில் உள்ள ஈரப்பசை இல்லாமல் வறுத்துட்டோம்னா தான் கெடாமல் இருக்கும் ஊறுகாய்.
புளியில் வந்து இந்த மாதிரி சின்ன நார் கூட இல்லாமல் அப்படியே சுத்தம் பண்ணி இதுக்குள்ளே அப்படியே வச்சிடும். புளி போடுறது என்ன, தக்காளிலையும் புளி இருக்கும். புளி போடுறதுன்னா நமக்கு கெடாமல் இருக்கிறதுக்காக வேண்டியதான். உப்பு புளிக்கெலாம் எந்த பொருளையும் கெடாமல் இருக்கிறக்கூடிய தன்மை இருக்குது. நம்ம தண்ணியே ஊற்றலை, ஆனால் பார்த்திங்கன்னா தண்ணி இந்த தக்காளியில் உள்ள தண்ணியிலே வேகணும். புளியெல்லாம் நல்லா உள்ளே ஆரம்பிச்சுட்ருணும். தட்டு போட்டு மூட வேண்டாம். மூடணும்னா அந்த வேர்த்து கொட்டி அதில் தண்ணி இது கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்படி ஓப்பனாகவே வேகட்டும். நம்ம வந்து 2 கிலோ தக்காளியும் நம்ம அரிஞ்சு புளியோட வேக வச்சோம். தக்காளியில் உள்ள தண்ணியை இவ்வளோ வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து கொஞ்சம் பாதி அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட நம்ம இது பண்ணிக்கலாம். 2 கிலோவுக்கு 200 கிராம் புளி கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி உப்பு 200 கிராம். நீங்கள் உப்பு மட்டும் பார்த்து டேஸ்ட்டு பார்த்து போட்டுக்கோங்க. இது வந்து இப்போ நல்லா பேஸ்ட் ஆனோன்னா நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி திரும்ப நம்ம தாளிக்கிறப்ப நான் காமிக்கிறேன். நல்லா அந்த தக்காளி ஃபிகரே இல்லாத மாதிரிக்கே நல்லா கரைஞ்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அடிக்கலாம். பச்சையாகவே இருக்கக்கூடாது. நல்லா தக்காளி வதங்கிருச்சுன்னா நல்லா வெந்துடணும். வெந்ததுக்கப்புறம் அரைச்சோம்னா தான் நமக்கு கெடாமல் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த தண்ணியிலையே வதக்கிடுவோம். வதக்கி ஆற விட்டு உங்களுக்கு அரைச்சி திரும்பவும் நான் காமிக்கிறேன். ஒரு 2 கிலோ தக்காளி, 200 கிராம் புளி, 200 கிராம் உப்பு 3யும் போட்டு மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்ல தக்காளி தண்ணியிலையே வேக வச்சிட்டோம். இப்போ வந்து இதை கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சியில். மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிட்டு தாளிப்போம். நல்லெண்ணெய் 300 கிராம், கடுகு 1 ஸ்பூன், மிளகாய் ஒரு 10, கருவேப்பிலை, பூண்டு வந்து இப்படி நசுக்கி வச்சுக்கிட்டோம். இப்போ பூண்டை வந்து செவக்க வதக்கணும். ரொம்பவும் கருவை விடாமல், அப்போ தான் பதமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அரைச்சி வச்ச தக்காளி விழுதை போட்டு இல்லை வேஸ்ட்டாக போகுதுன்னு தண்ணி ஊற்றியோ கை போட்டோ பழுத்து போட்டாதீங்க. ஸ்பூன் மட்டும்தான் யூஸ் பண்ணோம். ஏன்னா நம்ம வந்து எல்லாமே ஈரம்படாமல், ஸ்பூனு ஈரம்படாமல் தான் நம்ம வந்து இதை செஞ்சுருக்கோம். வந்து பெருங்காயத்தூள் இந்த பதத்துக்கு இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சு ஆற விட்டதுக்கப்புறம் தான் மிளகாத்தூளும் வெந்தயத்தூள், கடுகு தூளெல்லாம் போட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் கக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் பதம். ஊறுகாய்க்கு இதுதான் பதம். வந்து நல்லா பேஸ்ட்டு நல்லா பதமாக எடுத்துட்டோம்.
வந்து நம்ம வெந்தயமும் கடுகும் ஏற்கனவே வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதனால் நம்ம இது ஆறுனதுக்கப்புறம் தான் இதெல்லாம் ஆட் பண்ணணும். இது வந்து வெறும் மிளகாத்தூள். இதுதான் ஊறுகாய் மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். வந்து எண்ணெயிலேயே இந்த மிளகாத்தூளும் வெந்தயம் கடுகு ஊறுனா நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி தொக்கு செய்யணும்னா வந்து புளி அதிகமாக தேவையில்லை. சூப்பராக இருக்குங்க. நம்ம வந்து தக்காளி வந்து இதை வந்து நான் ஊறுகாய் மாடலில் தான் போட்டிருக்கேன். இது வந்து தயிர் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு இதுக்கெல்லாம் தொட்டுக்கலாம். ஆனால் தக்காளி தொக்காக செய்யணும்னா நீங்கள் வந்து இதே அளவுக்கு புளி கம்மி பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நல்லாவே ரொம்பவும் பேஸ்ட் ஆக்காமல் ஒரு மாதிரி ஓரளவுக்கு அப்படி எடுத்து கரண்டியில் போட்ட மாதிரி இருந்துச்சுன்னா தோசைக்கு, இட்லிக்கு இது பண்ணிக்கலாம். புளி இல்லாமல் புளிக்கு ஒரு 2 கிலோவுக்கு செஞ்சிங்கன்னா ஒரு 50 கிராம் போட்டாவே போதும். ஏன்னா நம்ம ஒரு 6 மாதத்துக்கு கூட வச்சுக்கலாம். இது வருஷத்துக்கு இருந்தாலும் கெடாது. ஏன்னா ஒரு துளி ஈரலில் எண்ணெயும் நல்லாவே ஊற்றிருக்கேன். மிளகாய் எதுக்கு போட்டேன்னா அந்த மிளகாயும் ஊறி நமக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். பூண்டு, பெருங்காயம் எல்லாமே நமக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு வாயு தொல்லை இருக்காது. அதனால் இந்த மாதிரி செய்யுங்க. அதாவது ஆந்திராக்காரங்களே என்ன செய்வாங்கன்னா இந்த தக்காளியை வந்து வெயில் காலத்தில் 4 அறுத்து அதுக்குள்ளேயே புளியை வச்சுருவாங்க. அந்த தண்ணியிலேயே அந்த புளியும் அந்த தக்காளியும் சன்லைட்லேயே காஞ்சி அதுக்கப்புறமா அரைச்சி தொக்கு செய்வாங்க. இது நம்ம நாட்டு மாடலில் நான் செஞ்சுருக்கேன். இன்னும் உங்களுக்கு தக்காளி சாட்ஸ் எல்லாம் எப்படி செய்யுதுன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ, நன்றி. எல்லாம் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள். அப்போ எனக்கு ஒரு சந்தோஷம்.